இதையெல்லாம் செய்து தருவதற்கு எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லை, இது தேர்தலுக்கான ஒரு கோரிக்கை. அடுத்து தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க ஒரு கோரிக்கையோடு வந்திருக்கிறேன். முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய, மக்களிடம் வைத்திருக்கக்கூடிய வேண்டுகோள், இது தேர்தல் இல்லை. திடீர்னு டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் ஆட்சி நாடாளுமன்றத்தை 3 நாள் கூட்டியிருக்காங்க. என்ன பேர் சொல்லி கூட்டியிருக்காங்க? மகளிர் மசோதாவை நாங்க நிறைவேற்ற போறோம்னு சொல்லி கூட்டியிருக்காங்க. மகளிர் மசோதாவுக்கு நாம் எதிரி அல்ல, தொடர்ந்து அதை நிறைவேற்றணும்னு தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு சொல்லி இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். ஆனா மகளிர் மசோதாவை எப்படி நிறைவேற்றுங்க நம்ம கேட்கிறோம்னா, இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 543 பேர்ல 33% பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யுங்கள் என்று கேட்டு